இங்க ஒருத்தன் பொண்ணுன்னு கூட பார்க்காம வயிற்றுலயே வேகமா எட்டி உதைக்கிறான். இவன் எதுக்காக உதைச்சானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனோட ஆளுங்க வந்து விவசாய நிலத்துல இருக்கிற எல்லாமே எங்களுக்கு தானு சொல்லி கேட்க ஆத்திரம் அடைஞ்ச இவன் ஒரே ஆளா நின்று எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டா. அதனால அந்த ஆளுங்க போய் பெரிய முதலாளி கூட்டிட்டு வந்துறாங்க. இவன் வந்த உடனே அந்த பொண்ணை எட்டி உதைச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க அடிக்க போகும்போது ஒருத்தர் தட்டி கேட்டு இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு ஓட விட்டுறாரு. இவங்களும் பயந்து போயிடறாங்க. அந்த பொண்ணோட நெல்ல விக்கிறதுக்காக மாட்டு வண்டியில ஏத்தி போயிட்டு இருக்கும்போது அவங்கலாம் போலியான பத்திரத்தை ரெடி பண்ணி போலீஸை கூட்டிட்டு வந்து என்னோட நிலம் என் பர்மிஷன் இல்லாம நெல்லெல்லாம் திருடிட்டு போறான்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் மக்களுக்கு முன்னாடி அடின்னு அடிக்கிறான். அந்த விவசாய பொண்ணுமே இவர் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ப்ளீஸ் எனக்காக விட்டுருங்கன்னு சொல்லி கால்லாம் விழுந்து கெஞ்சறாங்க. இந்த போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட இறக்கம் படாம அவனை அடிச்சு கீழே படுக்க வச்சு சின்ன சின்ன ஜல்லிய காதுல போட்டு சாவடிச்சிட்டானுங்க. இத பார்த்த ஊர் மக்கள்லாம் தட்டி கேட்டதுனால அவங்களையுமே தரன்னு இழுத்துட்டு போய் மேல கட்டி போட்டு தலைகளை தொங்க விட்டு வைக்கோல் வச்சு நெருப்பாலேயே சாவடிச்சிட்டான். இந்த கதையோட பார்ட் 2 வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.